அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மாலை முரசு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மங்களகரமான விஸ்வாவசு வருஷம், உத்தராயணம், ஹேமந்த ருது, தை 1 முதல் 29 வரை, ஜனவரி 15லிருந்து பிப்ரவரி 12, அதாவது தை மாத பலன்கள். முதல்ல இந்த மாதத்தினுடைய பொது பலன்களை பார்க்கலாம். தை மாதத்தில் நிறைய பேருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு கரு நிற்கக்கூடிய, கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு யோகமானது இந்த மாதத்தில் இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி சில ஆண்டுகள் புத்திர பேருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த மனைவி கன்சீவாக இருக்காங்க, கருவுற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்படி கன்சீவாக இருந்து இந்த மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் தை மாதத்தில் இருக்கிறது. இப்படி சொல்லும்போது ஆண் குழந்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம், அதுதான் உசத்தியாக சொல்கிறோம், அப்படி பிறந்தால் தான் சந்தோஷம் நல்லதுன்னு சொல்கிறோன்ற மாதிரி யாராவது எண்ணம் கொள்ளக்கூடாது, தவறாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளில் ஆண் கிரகத்தினுடைய தொடர்பு மேலோங்கி இருக்கிறது. புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு ஆண் ராசியில் சஞ்சரிக்கின்றார். காலபுருஷ தத்துவத்தினுடைய புத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கின்றது. அதனால் அந்த சூரியன் செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்றது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில். இப்படி சில கிரகங்களினுடைய அமைப்பை வைத்து நம்ம ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி பெண் கிரகங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் பெண் குழந்தை பிறக்கும் அவ்வளோதான். அப்போது இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு புத்திர பேருன்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அரசு தேர்வுகள் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக நல்ல அனுபவம் பெற்ற, ஏற்கனவே தேர்ச்சி அடைந்த அரசு பதவிகள் இருக்கக்கூடியவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்க பெறுவீர்கள். அரசு உத்தியோகஸ்தர்கள் அந்த அரசு பணியில் உங்களுக்கு சலுகைகள் வேணும், இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும்னு சொன்னால் அதற்கான கோரிக்கைகளை வைக்கலாம், முயற்சிகள் செய்யலாம். இந்த விஷயம்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய ஆதிக்கம் மிகுந்த மாதமாக இருக்கின்றது. சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வரார். மகரம்னு சொல்லக்கூடியது சனியுடைய வீடாகவே இருந்தாலும், சூரியனுக்கு பகை வீடாகவே இருந்தாலும் கூட அந்த சூரியன் இந்த மகரத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார். உத்திராடத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள் வரைக்கும் ஏறக்குறைய முதல் ஒரு வாரம் 10 நாட்கள் அவர் இந்த சொந்த நட்சத்திர சாரத்தில் இருப்பார். ஒன்று, காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு திக்பலம் தரக்கூடிய ஒரு அம்சம்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூரியனுடைய சாரத்தில் ஏனைய கிரகங்கள் இருக்கும். உதாரணமாக இப்போ சூரியன் சாரத்தில் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் இருக்கார். அடுத்து குரு சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். அதனால் இந்த மாதம் இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிகுந்திருக்கும். சூரியன்னா என்னென்னா அரசாங்கம்னு சொல்லக்கூடியது. அரசாங்கம் சம்பந்தமாக நிறைய துறைகளில், கல்வி, மருத்துவம் போன்ற விஷயங்களில் நல்ல சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படும். அது இன்னமும் பலப்படுத்தப்படும். இன்னமும் முறையாக மிகச்சரியாக இதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வரப்படும். அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்படும். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு இன்னமும் வேறு தேசங்களோடு தொடர்பு கொண்டு நிறைய முதலீடுகள் வரப்பெறுவது, அந்நிய செலவாணி எல்லாம் சிறப்பாக நடக்கப்பெறுவது, இந்த விஷயங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் நல்ல வலிமையான அரசாங்கம் அமைவதற்கான அனைத்து அம்சங்களும் இந்த மாதத்தில் நடத்தப்படும். அப்படி இந்த அரசாங்க விஷயங்கள்னு சொல்லும்போது அதில் அரசியல்னு இருக்கும். அரசியல்னு சொன்னால் அதில் ஒருத்தர் தேர்தல் அரசாங்கம் நடத்தி அதில் வெற்றி பெற்று அவர் மந்திரியாக அவர் இந்த அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணணும்.
அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கார் இல்லையா? அவர்கள் இந்த மந்திரி பிரதானிகள் கீழ இருப்பாங்க இல்லையா? இவங்களுடைய கண்காணிப்பில இருப்பாங்க. இவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதில அரசியல்னு இருக்கும். அப்ப அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில நடக்கும். இந்த 10ஆம் இடம் சூரியன், சூரியனுடைய சாரம், அந்த செவ்வாய் அந்த இடத்துல உச்ச பலத்த அடைவது, இப்படிப்பட்ட விஷயங்கள்னால அந்த அரசியல் அமைப்பு அடுத்து வரக்கூடிய ஆட்சியெல்லாம் அமையறதுக்காக நிறைய அரசியல் தலைவர்கள், கட்சிகள் இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இயங்கக்கூடிய அனுதினமும் இது சம்பந்தமான விஷயங்கள வந்து நடத்தக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய பேருக்கு பலன் கிடைக்கிறதுக்கு காப்பீடுகள், அந்த வைத்தியத்திற்காக செலவுகள், மருந்து மாத்திரைகள், கண்டுபிடிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி சம்பந்தமான அனுகூலம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு படிக்கணுன்ற விருப்பம் வரும். படிப்பதற்காக உதவி சலுகைகள்லாம் கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பொது பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். கவனமா இருக்க வேண்டியது ஒண்ணு தான். அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு, தனிநபரும், சுயதொழில் பண்ணக்கூடிய ஒருத்தரும், இந்த அரசு துறைகள்ல இருக்கக்கூடியவர்களும் மிகச் சரியாக நடந்து கொள்ளும்போது இந்த மாதம் சாதகமா இருக்கும். அடுத்து இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தை மாசம் பிறக்கிறது. தை மாசம் பிறக்கும்போதே மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகை. அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கல் பண்டிகை. அடுத்த நாள் காணும் பொங்கல்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடியது. அதை எதிர்பார்த்து தான் நம்ம இருப்போம் தை மாதம்னு சொன்னாலே. அதற்கு அடுத்ததாக தையில வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒன்று. தை அமாவாசைன்றது. அடுத்து நவராத்திரி விரதம். நவராத்திரி பூஜை, வழிபாடு, விரதம், நோன்பு இது வந்து ஒரு ஆண்டிற்கு 4 முறை வரும். அதில இந்த தை மாதத்தில ஷியாமளா நவராத்திரின்னு சொல்லக்கூடியது கொண்டாடப்படும். இந்த தை மாதத்தில மகர சங்கராந்தின்னு சொல்லி தை பொங்கல் பண்டிகையை நம்ம பொங்கல் இட்டு கொண்டாடுவோம். அதற்கு அடுத்ததாக ரத சப்தமின்னு சொல்லக்கூடிய ஒரு விரத நாள், விசேஷமான நாள் வரும். தை மாதத்தில வரக்கூடிய கிருத்திகை, தை கிருத்திகைன்னு சொல்லி விசேஷமானது. தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம்னு சொல்லக்கூடியது. அடுத்து தை மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் விசேஷம். இதெல்லாம் இந்த மாதத்தின் விசேஷ விரத நாட்கள். அடுத்து இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை. தை மாதத்தில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்படியாக இந்த கிரகநிலை ஆரம்பிக்கும். அடுத்து இந்த தை முதல் நாளே இந்த செவ்வாய் தனுசுலேருந்து மகரத்துக்கு வந்துடுறாரு. அதனால் மகரத்தில் செவ்வாய்ன்னு சொல்லிட்டோம். தை 3ஆம் நாள் புதன் வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு வந்துடுவார். அங்கேருந்து தை 20ஆம் நாள் கும்பத்துக்கு போவார். அடுத்து சுக்கிரன் மகரத்தில் இருக்கார். இந்த தை மாதத்தினுடைய 22ஆம் நாள் வந்து கும்பத்திற்கு போவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. தை மாதம் பொது பலன்கள் என்னவெல்லாம் ஏற்பட போகிறது, தை மாதத்தினுடைய விசேஷ விரத பண்டிகை நாட்கள் என்னென்ன, தை மாத கிரகநிலைகள் என்னென்ன, இவை எல்லாவற்றையும் பார்த்தோம். நம்முடைய நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் மிகச்சிறந்த நல்ல ஒரு மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.